ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் கிரைண்டர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பண்ண ஆங்குலர் கிரைண்டர் தான். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் கைப்பிடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு வந்து நம்மளால் வந்து மெட்டல்ஸை கட் பண்ணலாம், அதுக்கடுத்து பாலிஷ் வந்து பண்ணலாம், எதனால நம்மளால் பண்ண முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். ஆங்குலர் கிரைண்டர் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 775 மோட்ரு வந்து கண்டிப்பாக தேவை. இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். இதை வேணா ஒன்று வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து முன்னாடி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்குரிய கனெக்டர் வந்து தேவைப்படும். அதாவது இந்த கட்டரை வந்து மோட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். வேணா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டைட் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தந்திருப்பாங்க. அதுக்கடுத்து முன்னாடி வந்து அந்த கட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்குரிய கனெக்டரை வந்து ஒன்று தந்திருப்பாங்க. இதை வச்சே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அது போக மோட்டரோட கனெக்ட் பண்ணுறதும் ஒன்று தந்திருப்பாங்க. இதை வச்சு டைட் பண்ணாலே போதும், மோட்டரோட இது வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிரும். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒன்னோட வந்து வந்துருந்துச்சு. இதை வந்து வேணால் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து 12 வோல்ட் அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குரிய கனெக்டர் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து 12 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் ஒன்று தேவைப்படும். இதை வச்சு தான் வந்து இதுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அந்த ஃபீமேல் போட்டை வந்து ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி அந்த இதோட வந்து மோட்டரோட கனெக்ட் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து ஒரு பிவிசி பைப் வந்து 1.5 இன்ச்சில் வந்து தேவை ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் வந்து மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து மோட்ரு வந்து போகிற அளவுக்கு இருக்கும். அதை வந்து முன்னாடி வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்காக. அது போக வந்து கைப்பிடியும் வந்து இதை வச்சே ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பைப் வந்து தேவை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. இது இருந்தாலே போதும், நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு இருக்குல்ல, மோட்டரை வந்து அந்த பைப்புக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற அளவுக்கு வந்து வெட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுட்டு அதை சாண்ட் பேப்பரை வந்து நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துருங்க. சமமாக இருக்கிற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், நல்லா சமமாக வந்து வந்துடும். அதுக்கடுத்து முன்னாடி வந்து பிவிசி பைப்பே கொஞ்சம் ஹீட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன்று ஆக்கிட்டு அதை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஒன்று வெட்டி எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடியும் வந்து மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணி பிவிசி பைப்போடு சேர்த்து ஜாயின் பண்ணுவோம். அப்படி ஜாயின் பண்ணால் தான் நல்லா வந்து அது பிடிச்சிருக்கும், விழுகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முன்னாடி வந்து அந்த அளவு வந்து வச்சு ரவுண்டு ஷேப்புக்கு வந்து ஒரு அளவு வந்து வச்சிடுறேன். இதை வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து வெட்டிக்கோங்க. வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து முன்னாடி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நடுவில் சென்டர் பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அங்கே தான் வந்து ஒரு ஓட்டை வந்து போட போகிறோம். ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து அங்கே வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. இந்த மாதிரி வச்சா தான் மோட்ரு வந்து வைப்ரேட் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கடுத்து அந்த ஸ்க்ரூ வந்து நான் ஆல்ரெடி அதில் இருந்துச்சு, நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்படி சப்போஸ் வந்து இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரூவையும் வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து டைட் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்க்ரூ வைக்கிற அந்த இதையும் வந்து நோட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணிவிட்டு அங்கேயும் ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு சின்ன ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. அப்படி நம்ம வந்து ஓட்டை போட்டுட்டு நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளூ அப்ளை பண்ணுறதுனா தேவைப்படாது, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ ஜஸ்ட் வந்து மேலே வந்து வச்சுட்டு ஸ்க்ரூ வச்சு நல்லா வந்து டைட் வந்து பண்ணி விட்ருங்க. 2 ஸ்க்ரூ இருக்கும், 2யும் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோட்டரோட அது நல்லா வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், வரவே வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் மைனஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கிளாக் வைஸ் வந்து சுற்றணும், அது வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்துக்கோங்க. ஆங்குலர் கிரைண்டர் வந்து கிளாக் வைஸ் சுற்றினா தான் கரெக்டாக வந்து வெட்டும். ஸோ அதை பார்த்துட்டு அந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்ததுக்கடுத்து அந்த பைப்பை வந்து நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து உள்ளக்க வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடும். அதுக்கடுத்து நம்ம வந்து முன்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலே போதும். ஃபெவிக்விக் அப்ளை பண்ணுங்கள், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிறோம். அது வந்து வராது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டினதுக்கு அடுத்து வந்து அந்த வயர் கனெக்ஷன் இருக்குல்ல, வயர் கனெக்ஷனை வந்து கொஞ்சம் வெளியே வந்து எடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து நான் வெட்டி விட்டுக்கிறேன் வி ஷேப்பில். நீங்கள் வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு எடுத்தாலும் ஓகே தான். நான் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி விட்றேன். வெட்டி விட்டதுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச் பைப்பு கொஞ்சம் மீதி இருந்துச்சுல, ஸோ அதை தான் இங்கே வந்து வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டுட்டு ஒட்டினா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இந்த குழா இருக்குல்ல, அந்த குழா மேலேயே ஒரு சாண்ட் பேப்பர் அந்த மாதிரி வந்து வைங்க. வச்சதுக்கு அடுத்து இன்னொரு அந்த பிவிசி பைப்பை வந்து கரெக்டாக மேலே வச்சு தேய்ங்க. இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த பெண்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இது தேயும். ஸோ அந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு கரெக்டாக வந்து வந்துருச்சு. அது போக நான் சுவிட்ச் கனெக்ஷனுக்கும் ஒரு ஓட்டை வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து முன்னாடி வந்து வச்சு ஒட்டினோம் அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக அந்த சேஃப்க்கு ஏற்ற மாதிரி வந்து வந்துடும். இப்போ வந்து ஒட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நல்லாவும் பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வயரைனா ஃபஸ்ட்டே வந்து வெளியே எடுத்து விட்ருங்க. ஒரு வயரை வந்து வெளியே இந்த மாதிரி, அதாவது பாசிட்டிவ் வயரை வந்து வெளியே வந்து அந்த சுவிட்ச் கனெக்ஷனுக்காக வந்து வெளியே எடுத்து விட்றேன். நெகட்டிவ் வயரை இருந்தால் அந்த சைடை வந்து எடுத்து விட்றேன். அதுக்கடுத்து இங்கே வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்றேன். ஒட்டினோம் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சைடும் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிடுறேன். இந்த மாதிரி வந்து பண்ணாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து விழுகாது.
இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கடுத்து சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். நார்மல் சுவிட்ச் கனெக்ஷன் தான். அந்த அடாப்டருக்குரிய ஃபீமேல் போட்டிருக்கலாம், அதில் உள்ள ஒரு ப்ளஸ் மைனஸை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கிட்டு மோட்டர்லேருந்து வரத ஒரு ப்ளஸ் ஃபயரை வந்து இங்கே கனெக்ட் பண்ணி விட்ருங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை வந்து உள்ளக்க வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி தள்ளி விட்ருங்க. அதுக்கடுத்து அடாப்டரில் அந்த நெகட்டிவ் வயரையும் மோட்டரோட நெகட்டிவ் வயரும் டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சுவிட்ச் கனெக்ஷன் வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பின்னாடி உள்ளதையும் சேர்த்தாப்பில் வச்சு வந்து ஒட்டி விட்ருங்க. ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்து முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து கலர்ஸ் ஏதாவது வந்து அழகாக வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆங்குலர் கிரைண்டரோட இது வந்து முடிஞ்சிடும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆங்குலர் கிரைண்டர் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து கலரிங் வந்து நான் வந்து கொடுத்தாச்சு. அது கலரிங் நார்மல் பெயிண்ட் கொடுத்தனால லைட்டாக அந்த நகம்பட்டாலே வந்து உரியுது. சரி, ஓகே, இதனால இன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் 12 வோல்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து நான் தரேன். இதில் நீங்கள் டைரக்ட் கரண்ட் கூட பேட்டரியை வச்சு வந்து தந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். பயங்கர ஸ்பீடாக சுற்றுதுங்க. நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதனால் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம அந்த முன்னாடி இதை வந்து மாட்டிக்கலாம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வச்சுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அதை வச்சுட்டு இந்த டைட் வைக்கிறதுக்குன்னு ஒன்று தந்திருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து டைட் வைக்கணும். இருங்க, நம்ம டைட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கிட்டு கொஞ்சம் டைட் வந்து வைங்க. ஏன்னா நடுவில் வந்து ஸ்க்ரூ மாதிரி டைப் தான் தந்திருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அது கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்காக தான். ஸோ இங்கே கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இங்கிட்டு கொஞ்சம் டைட் வச்சுக்கிறேன். நல்லா டைட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து வராது, கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒன்று தந்திருப்பாங்க. இதை வந்து கரெக்டாக அந்த போல்ட்டு இந்த இதுலேயே கரெக்டாக வந்து பிடிமானவங்க வந்து கரெக்டாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கடுத்து இதுக்கு மேலே நீங்கள் எதுனாலும் வைக்கலாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாலிஷ் பண்ணுறது, இது வந்து மெட்டலை கட் பண்ணுறது. வுட் கட்டர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டி வந்து முக்கியம். அதுக்கு வந்து கொஞ்சம் இது கரெக்டாக வந்து வைக்கணும். அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆங்குலர் கிரைண்டர் தான். இதில் வந்து கட்டரும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் சேஃப் வந்து முக்கியம். இந்த மாதிரி வந்து மெட்டல்ஸை கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ஆங்குலர் கிரைண்டரில் உள்ளது தான். இதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சு நீங்கள் டைட் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இதை வந்து இங்கனக்குள்ளே வந்து வச்சு இதை வச்சுக்கலாம். இது மெட்டல்லே செஞ்சுருப்பாங்க. இது பிளாஸ்டிக்கில் செஞ்சால் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இல்லை. இது வந்து கொஞ்சம் மெட்டலில் தான் இருக்கணும். ஸோ இதை வந்து வச்சு இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணனையும் நம்மளுக்கு அந்த ஆங்குலர் கிரைண்டர் லுக் வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பாலிஸ்டரை வந்து போட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன். இதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சுட்டு இதை வந்து மேலே வந்து வச்சு டைட் வந்து பண்ணிக்கணும். டைட் வந்து பண்ணுறதுக்குன்னு ஒரு 2 தந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று வந்து வச்சு டைட் பண்ணுறது. அதுக்கடுத்து கீழே வந்து அந்த இதை வந்து போல்ட் வந்து அந்த இதில் வந்து பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் டைட் வைக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்லா டைட் ஏறிடும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எடுக்கும் போதே அதை வந்து பிடிச்சிட்டு நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். இப்படி வச்சு நான் நல்லா வந்து டைட் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வெளியே தான் வந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அடாப்டர் அதை நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு பயங்கர ஸ்பீடுங்க, செம்ம ஸ்பீடாக அடிக்குது. நம்மளுக்கு வந்து கரெக்டாக இதை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஸ்பீடுங்க, பாருங்கள். பயங்கரமாக தான் நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, இதை வச்சு எதாவது பாலிஷ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த ஒரு சின்ன இதை வந்து பாலிஷ் வந்து பண்ணி பார்க்குறேன். இப்போ மோனோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஷார்ப்பாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பாலிஷ் பண்ணலாம். செம பாலிஷ் பண்ணதாங்க செய்யுது. அப்படியே மொனையை இதாக்குது. இந்த மோனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இதாக இருக்குது. இதை வந்து பாருங்கள். பாருங்கள் அது முனையை எந்த அளவுக்கு இதாக்கிருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே அந்த முனை கூர்மையாக உள்ளதை அப்படியே வந்து மெதுவாக இதாக்கிருச்சு. அப்படியே வந்து பாலிஷ் வந்து பண்ணலாங்க. இதை
சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் அழகாக வந்து உங்களால் வந்து பாலிஷ் வந்து பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மட்டும் நம்மளுக்கு வேறு கலர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பாலிஷ் வந்து பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இது வந்து பாலிஷரும் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து மெட்டல் கட்டரை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து இதை அடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கடுத்து லூஸ் படுத்திக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இப்படி டைட் வச்சிங்களா, இப்போ வந்து இந்த சைடு வச்சிங்க அப்படின்னா லூஸ் ஆயிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து கலட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மெட்டல் கட்டரை வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இதை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பயங்கர ஸ்பீடாக சுற்றுதுங்க. பா, பயங்கர ஸ்பீடாக சுற்றுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு வெட்டி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம இரும்பை வந்து எந்த அளவுக்கு இதாகிருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஜஸ்ட் இப்படி வச்சாலே இதாகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்டான அந்த ஒரு இரும்பு தாங்க, பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து வெட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதனால் வந்து ஈஸியாக வந்து வெட்ட முடியும். அது போக வந்து இந்த மெட்டலை கூட வந்து பாருங்கள், ஏதாவது நீங்கள் ஷார்ப் வந்து பண்ணணுன்னா கூட இப்படி பண்ணலாம். இல்லைன்னா அதை வந்து பாலிஷ் கூட வந்து பண்ணோம். பேக் சைடு பாருங்கள், மெட்டல் வந்து எந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லா வந்து பலன்னு ஆயிரும் அந்த இடம், தேய்ச்ச இடம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எதுனாலும் இதில் வந்து ஆங்குலர் கிரைண்டர் யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். இதை வச்சு நிறையா வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதுக்குன்னு கட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் வந்து கட்ரு இருக்கும். அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கட்ரு வந்து யூஸ் பண்ணுறது சேஃப் இல்லைங்க. அதாவது இது வந்து வுட்டை தான் கட் பண்ணுறது. இதுனா நம்ம கட் பண்ணும் போல் நம்ம சைடு அடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து இந்த சின்னதுலனா போட்டு ட்ரை பண்ணக்கூடாது. இதுக்குன்னு வந்து சின்னதாக வந்து இருக்குது, அந்த இதை தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை 100% வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இதை வச்சு நீங்கள் வந்து எதுனாலும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க. இது வந்து வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆகுது. இது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை வச்சு வந்து ஈஸியாக வந்து எதனாலும் கட் பண்ண முடியுது. நான் வந்து லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு தான் இது பண்ணேன். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால சப்போஸ் வந்து டப்புன்னு வந்து அடிச்சிருமோன்னு கூட எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்படி வராது. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸர்லாம் போட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சேஃப். கொஞ்சம் ஆங்குலர் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏதாவது வந்து மாறி இருந்து அடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு தான் உடம்புக்கு உடல் ரீதியாக வந்து பிரச்சனையாயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வுட் கட்டர் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக வந்து வச்சு பண்ணணும். அப்படின்னா தான் வந்து அது கரெக்டாகவும் ஒர்க் ஆகும், கரெக்டாகவும் இருக்கும். வுட் கட்டரை நான் இதில் வந்து போட்டேன்னு வைங்களேன், எதனாலும் ஈஸியாக வந்து சட்டுன்னு கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிரும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணலை. அடுத்து வந்து நம்ம வுட் கட்டர் செய்யும் போல் அதை வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்யணும் அப்படின்னா சின்னதாக கட் பண்ணுறது, சின்ன மெட்டல்ஸ் இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுன்னா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.